ஆ, கடைசியில எழுதிருக்கேன்ல வக்கீல் சார் வீடு. அங்க போறதுக்கு முன்னாடி இடியாப்பு தீந்து போகிற மாதிரி தெரிஞ்சா வியாபாரத்தை நிறுத்திடு. அவங்களுக்கு கட்டாயம் தந்தே ஆகணும். 2 பேரும் நம்ம இடியாப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க சித்தி. கண்மணி, என்ன இது? எப்ப பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம்னு அத பத்தியேவா பேசிட்டு இருப்ப? இது பாருங்க, இவ இப்படி இருந்தா நாங்க என்னங்க செய்யறது? நீங்களே சொல்லுங்க. அக்கா, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணம் என்னமோ ஒரு நாள் நடக்கிறது தான். ஆனா இந்த வியாபாரம் இதுதான் இந்த வீட்டுக்கான ஆதாரம். இதை விட்டுட்டு ஒரு கஸ்டமர் போனா கூட எங்க அம்மா சித்தியால தாங்கிக்க முடியுமா? எல்லாருக்கும் கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கும். எனக்கு மட்டும் பெரிய வேதனையா இருக்குக்கா. நான் பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல. கண்மணி, அத பத்தி எல்லாம் கவலைப்பட முடியுமா? இல்லனா கல்யாணமே பண்ணிக்காம ஒருத்தி இருக்க முடியுமா? நல்ல விஷயத்துக்காக கிளம்புறோம். இப்ப கண்ண கசக்கிட்டு நின்னா அது அபசகுணமா இருக்கும். கண்டதையும் பேசிக்கிட்டு எதுக்கு இப்படி லேட் பண்றீங்க? கடகடன்னு கிளம்ப வேண்டியது தானே. சரசக்கா தேவையானதை எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டோங்க. அப்ப கிளம்பு கண்மணி.